ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். ரொம்ப நாளாகவே இந்த 2-3 மாதமாக நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஒரு ஒரு தலைவலி ஒழிஞ்சா இன்னொரு தலைவலி வந்த மாதிரி நமக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்துக்கிட்டே இருக்குது. ஜூலை மாதத்தில் கிரிப்டோ கரன்சி பெரிய அதிர்ச்சி நமக்கு எல்லாருக்கும். எல்லாரும் ஹெவியாக லாஸ் ஆகிருக்கும். என்ன பண்ணுறது, கிரிப்டோ கரன்சியில் இது மாதிரி நடக்கிறதுக்கு சகஜம். ஆனால் வசீரெக்ஸ்காரன் இந்த மாதிரி மோசடி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி போல் எண்ட் ஆகி போச்சு, எக்ஸ்பைரி ஆகி போச்சு. ஃபர்தராக ஒன்றும் நியூஸ் இல்லை வசீரெக்ஸில். வசீரெக்ஸ்காரன் என்ன பண்ண போகிறான் என்னான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்கக்கிட்ட இன்னும் நம்ம பணம் 3000 கோடி இருக்குது. 2000 கோடி தொலைஞ்சு போனாலும் 3000 கோடி இருக்குது. அந்த 3000 கோடியாவது நமக்கு வித்ட்ராலுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அவனுக்கு யார் சொல்கிறது, இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகணும். இன்டர்ஃபியர் ஆகி இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு முடிவு கட்டினா நல்லா இருக்கும். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு அவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்க? ஒரு நியூஸ் ஒன்றுமே அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. இவ்வளோ கிரிப்டோவில் லாஸ் ஆச்சுன சமாச்சாரம் கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் தெரியும். தெரிஞ்சு கூட அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க வசீரெக்ஸ் காரங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஸ்கேம்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏதோ ஹேக் பண்ணது இல்லை, கண்டிப்பாக இது ஸ்கேம் தான். இவங்க எப்படி பண்ண போகிறாங்க என்னான்னு தெரியல. ஏதோ நடுவில் வார்த்தைங்க அடிபடுது. பைனான்ஸ்காரன் திருப்பியும் வசீரெக்ஸை டேக் ஓவர் பண்ணி மெர்ஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எது வரைக்கும் நிஜம்னு நம்புறதுக்கு இல்லை, அது பண்ணுற வரைக்கும் நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா அவன் தலையில் ஏன் 2000 கோடி லாஸ் அவன் ஏன் ஏற்றிக்க மாட்டான். ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நமக்கு அது ஏதாவது இன்னும் கொஞ்ச நாள் பிடிக்கும். எப்படி இருந்தாலும் 15-20 நாள் பிடிக்கும். நமக்கு என்ன ரிசல்ட்டு, அவன் ஃபர்தராக என்ன பண்ண போகிறான்றது தெரியறதுக்கே இன்னும் 10-15 நாள் மேலே பிடிக்கும். இது நம்ம வசீரெக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனு. இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நேற்று பயங்கர சரிவு வந்தது. அடிக்கு மேலே அடி உழுது நமக்கு. அது யாரும் எதிர்பார்க்காத நிலைமையில நேற்று சாயந்தரம் அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் சில டாட்டாங்கள்லாம் வந்தது. அதில் ஜாப்லெஸ் கிளைம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட் டாட்டா இருக்குது. அது ரொம்ப பேடாக வந்தது. ரிசல்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. 2021 இருக்கிற ஜாப்ஸ் டாட்டா அவ்வளோ வீக்கு போச்சு. அதால் அமெரிக்கா மார்க்கெட் எல்லாமே டவ் ஜோன்ஸு நாஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக சரிஞ்சு போச்சு. டவ் ஜோன்ஸு ஒரு டைமில் பார்த்தாக்கா 1000 பாயிண்ட் கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிகவர் ஆகி க்ளோசிங் டைமுக்கு 600 பாயிண்ட் டவுனில் மைனஸில் ரெட்டில் க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி நாஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் டவுன் ஆகி கீழே வந்து செட்டில் ஆச்சு. இப்போது இது எதுக்குன்னா, இந்த இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி இன்னும் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக இருக்குன்னு அவர் ஃபெட் சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு செப்டம்பரில் குறைப்பாரா, இல்லை இன்னும் தள்ளி போவாரா, இல்லை அடுத்த வருஷம் பண்ணுவாரான்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்கு. இது இல்லாமல் எலெக்ஷன் கேம்பெயின் வேறு நடக்குது. அதனால் தற்சமயத்துக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு அடுத்த 6 மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். பிட்காயின்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா $60,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. அது பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே $58,000-$55,000 கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கீழே வரும். இது இல்லாமல் எனக்கு புரியாதது ஒன்று என்னன்னா, ஆல்ட் காயின்ஸ் எதுக்கு இவ்வளோ பேடாக ட்ரேட் ஆகுது, இவ்வளோ செல் ஆஃப் எதுக்கு பண்ணுறாங்க? ஆல்ட் காயின்ஸில் பயங்கரமாக சரிவு ஆகுது. ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாமே கிடுகிடுன்னு கீழே விழுது. எதுக்கு இவ்வளோ விழுது? பிட்காயின் $2,000-3,000 தான் உழுது. ஆனால் ஆல்ட் காயின்ஸ் இவ்வளோ டவுன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எதுக்குன்னு, எந்த ரீசனுக்காக ஆல்ட் காயின்ஸு இருக்கிறவங்கெல்லாம் கிடுகிடுன்னு விற்கிறாங்க? எதுக்கு விற்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நம்மளும் விற்று திரும்பி வாங்கணுமோ
அது மாதிரி யோசிக்க வேண்டியதாக வருது. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண வேணாம், ஹோல்ட் பண்ணுங்க. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் ரிவைவ் ஆகிறதுக்கு மாத்திரம் இன்னும் 3 மாதம் மேலே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஏதாவது நல்ல காலம் வந்து மாற்றம் வந்து ஏறிடுச்சுன்னா நல்லது, எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அடிக்கு மேலே அடிப்படுது, நமக்கு கண்டினியூஸாக அடிக்கு மேலே அடிப்படுது. பாருங்கள், அவசரப்பட்டு எதுவும் பொசிஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஏன்னா ஜூலை 12ஆம் தேதி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. மந்த்லி டேட்டா வரும், அதால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் இன்னும் சரிஞ்சாலும் சரிவும். ஏன்னா பிட்காயின் வந்து $52,000 கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதால் டவுனில் இருக்க மார்க்கெட்டு கெடுக்கணுன்னு பொசிஷன்ஸ் எடுக்கலான்னு எடுக்காதீங்க அவசரப்பட்டு. இது கிரிப்டோ கரன்சி நியூஸு. இப்போ நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயினில் இருக்கிற நல்ல செய்தி என்னன்னா, இந்த வருஷம் இந்த மாதம் ஜூலை மாதம் ஷிபா இனு 4th anniversary பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. 4th anniversary செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷனை. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஷிபா காயின் பார்த்தீங்கன்னா மிச்சம் காயின்ஸோட பெட்டர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுது. 1300 காயின் டிசிஎக்ஸில் 1300 சீரியஸ் மேலேயே நிற்குது. கொஞ்சம் ஒரு 16,000 சீரியல் தாண்டி மேலே வந்து 1600 சீரியல் தாண்டி மேலே வந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். காயின் டிசிஎக்ஸில் ஐஎன்ஆரில் நான் சொல்லிட்டு இருக்கேன். தற்சமயம் 1350 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, மிச்சம் காயினோட கம்பேர் பண்ணால் ஜாஸ்தி சரிவு வரல, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுது. இப்போது நான் சில காயின்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. உங்களால் ரிஸ்க் எடுத்துக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம், நல்ல காயின்ஸ் இதெல்லாமே. அதில் நமக்கு முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது பால்கா டாட். பால்கா டாட் 455 ரூபா கிடைக்குதுன்னா ரொம்ப அருமையான ப்ரைஸு. ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கணும், அது மாத்திரம் சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனாலும் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்து டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பால்கா டாட் வாங்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக காலா காயின். காலா காயின் ₹1.79 கிட்ட வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கலாம். அது வந்து நல்லா ஏறுற காயின், $5 போன காயின், ரொம்ப சீப்பாக கிடைக்கிற மாதிரி, அது பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பி காயின் ஒன்று லோவில் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேட்டிக் கூட ரொம்ப கீழே வந்திருக்கு, $40 கிட்ட வந்திருக்கு. கண்டிப்பாக $40 கீழே, இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். அதே மாதிரி ஆடா $30 கீழே வந்திருக்கு, கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். அதே மாதிரி ஆர்பிட்ரம் ஏஆர்பி கூட இப்போ லோவில் இருக்குது, அதுவும் பாருங்கள். அப்புறம் ஃபேந்தம் காயின் ரொம்ப லோவில் இருக்குது, பாருங்கள். ஏதாவது இதெல்லாம் ரிஸ்க்கு தான், இப்போ வாங்கிறதுனா ரிஸ்க்கு தான். பார்த்து ரிஸ்க் எடுக்கிற பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல காயின்ஸு, ஃபேந்தம் எல்லாமே வாங்கலாம், வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் லாங் டர்முக்கு. அதே மாதிரி பெப்பி காயின் ஒன்று லோவில் இருக்குது, பெப்பி காயின் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க இப்போ பை பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது, டிபாசிட் வித்ட்ரால்ஸ் எல்லாம் நல்லா நடக்குது. ஒருவேளை யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கிட்டு அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லைன்னா இந்த வீடியோவில் கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், யாருக்காவது லிங்க் வேணும்னா நான் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்ரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கூட நல்லா இருக்குது, சன் கிரிப்டோ கூட நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது வசீரெக்ஸ் சமாச்சாரன்றது இன்னும் தெரியறதுக்கு நமக்கு 15-20 நாள் பிடிக்குங்கிறதால கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட்டு இப்போ பார்க்குற டைம் தான் மார்க்கெட். ஏன்னா நவம்பர் அமெரிக்கா எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வராது, கொஞ்சம் டவுனுக்கு தான் போகும் தவிர்த்து மேல் நோக்கி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன்.
கொஞ்சம் கீழே பிட்காயின் $55,000 வந்தால் இந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் எதுக்கு இவ்வளோ சரிவடையுது, இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகும் ஆல்ட் காயின்ஸுன்றது புரியல. டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க, கீழே $9 கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. லாங் டர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஷார்ட் டர்மில் ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல காயின்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வேணுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.